இவ்வளவு மோசமா திமுகவை எதிர்த்தாரு, டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு பெரிய பெட்டி எடுத்துட்டு போய் அதுதான் கவர்னர்ட்ட சொல்றேன். குடுத்தாரு. இல்ல அதெல்லாம் ஆனா கிடைச்சது. அண்ணாமலை ஏங்க, ஓரங்கட்டாங்களே. பெட்டியை திறந்து காமிச்சாரா? பெட்டி எடுத்துட்டு போனார். பெட்டியில ஒண்ணும் இருக்காது. சும்மா வாய் உதாரணம் விடுறது. அதை பண்ணுவேன், இதை பண்ணு. என்ன அறிவாலயத்தோடு மோதி, முட்டி மோதி, மண்டை உடைஞ்சு கீழே உடனே நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். நம்ம டாக்டர் ராமதாஸ் வரைக்கும் போன எலெக்ஷன்ல பில்லு வாங்கினவர் தானே. அறிவாலயம் பஞ்சமி நிலம்னு அவங்க தானே பண்ண சொன்னது. முரசொலி இடம் பஞ்சமி நிலம்னு சொன்னாங்க. அதை அவதூறா சொல்றது. நீங்க எதுக்குமேங்க இது என்ன திமுகவுக்கு ஏற்படுற ஒரு பெரிய நிர்பந்தம் என்ன தெரியுங்களா? இது மாதிரியான அவதூறுகளை இல்லாததை எடுத்து சொல்லுவாங்க. ரொம்ப கேவலமான அதாவது எதுவுமே எவிடன்ஸே இருக்காது. திமுக எதிர்ப்பாளராக இருக்கிற யாருக்கிட்டையும் எந்த ஆதாரமும் கிடையாதுங்க திமுக மீது அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு. அது அவதூறோட மோசமானது. முரசொலி இடம் பஞ்சமி நிலம்பாங்க. அதுக்கு ஆதாரம் அவங்க கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி இவரும் ஏதாவது ஒன்று சொல்றாருன்னா அவர் ஸ்டாலின் மிசாவில் கைது ஆகலம்பாங்க. ஊரறிஞ்ச விஷயத்த பொய் சொன்னதுக்கு பிற்பாடு திமுக என்ன தெரியுமா நெருக்கடி? எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு இதுக்கு பதில் சொல்லணுங்க. இப்ப விஜய் சொல்றாருல்ல, வெளிநாட்டு முதலீடு இல்ல, அதோட மிச்ச சொச்சம் தான் அது. வெளிநாட்டு முதலீடு இல்ல, வெளிநாட்டில் முதலீடு. அதான் இது புதுசு இல்லையே. இது அண்ணாமலை ஏற்கனவே சொன்னதுதான். முதல் முறையாக முதலமைச்சர் 3 வருஷத்துக்கு முன்னால துபாய்க்கு போனாரு. துபாய்க்கு போகும்போது இன்னொரு ஃபிளைட்ல தனியில பல கோடிகள் போகுதுன்னு சொன்னால் தான் அண்ணாமலை பல கோடிகள் முதலீடுக்கு போகுதுன்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் பொறுத்து அதை மறந்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி சூடு சொல்றா எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. என்னடா அன்னைக்கு அவ்வளவு காசு கொண்டு போறாரு, முதலீடு செய்யறதுக்கு தான் துபாய்க்கு போறாரு, அதுக்கு இத்தனை 10,000 கோடி என்னமோ கொண்டு போறாரு, அதைத்தான் பண்ண போறாருன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு வேற ஏதோ பேசுறாரு. அதுக்கு எதிராகவே வேற விஷயங்கள் பேசுறாரு. பாத்தீங்களா? அப்ப என்னன்னா இவங்க அடிப்படையில் திமுக குறித்துங்கிறத விடவும் கலைஞர் மற்றும் தளபதி குடும்பம் அவங்கள குறித்து மட்டும் பேசுறது. அவங்கள குறித்து எவ்வளவு அவதூறு பேச முடியுமோ அவ்வளவு அவதூறு பேசிட்டு அதுக்கப்புறம் திமுக இருக்கிற பெருமுறை யாரையாவது தனக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு திமுக டேமேஜ் பண்றது. இந்த அக்கப்போர் தான் நடக்குது. ரொம்ப சுத்தி வளைச்சு என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு பேசுகிறார்களே ஆராசாவுக்கு இவர்கள் தலைமை பதவி தருவார்களா? உடனே அப்படியே ஆராசா மேல இவங்க அப்படியே அக்கறை உள்ள ஒரு மாதிரி பேசுறது. தலித் அரசு இந்த மாதிரியான 25 சீட்டு கொடுப்பாங்களா? இல்லங்க, இந்த அக்கப்போரை எல்லாருமே பேசுவாங்க. நீங்க திமுக எதிர்ப்புன்னு எடுத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா தலித் மக்கள் குடிச்சு கொளுத்தணும்னா இருப்பான் முந்தா நாள் நைட்டு. ஆனா திமுக திட்டம் போது பாத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளவு பேசுகிற திமுக தலித்துகளுக்கு அங்க என்ன இடம் இருக்கிறது? அவர்களுக்கு பதவி தருவார்களா? அங்க ஒருபோதும் ஒடுக்கப்பட்டவர்கள் போக முடியாதுன்னு சொல்றது இல்ல. முதல்ல இது அடிப்படையே புரியாது. அதுல முக்கிய பொறுப்போடு இருக்கிறாரு அவர். துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாருங்கிறது மட்டும் இல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கலைஞர் குடும்பம் ஏதோ ஒரு பார்ப்பன சமூக குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய தலித் சமூகம் தான் கலைஞர் குடும்பம். அதே இவங்க ஞாபகத்தில் இருக்கிறது இல்ல. கலைஞர் குடும்பம் என்பது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம். மிக கலைஞர் தன்னை எப்பவுமே இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, மன்னரா இல்லாதவங்க, முதலமைச்சரா கூட இல்லாத வர சில சாதியை சேர்ந்த சாதி தலைவர்கள் தன்னை மன்னர் பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க. கலைஞர் வாயிலிருந்து 5 முறை முதல்வராக இருந்திருக்கிறார் அந்த நாட்டில். அவர் 5 முறை ஆண்டிருக்கிறார் அந்த தமிழ் மன்னர். ஒருபோதும் தன் வாயிலிருந்து கலைஞர் தன்னை மன்னர்னு சொன்னது கிடையாது. நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவன், மிக பிற்படுத்தப்பட்டவன், எனக்கு பின்னால் எத்தனை மிக வேணுமாலும் நீங்க போட்டுக்கொள்ளுங்கன்னு தான் சொன்னாரு.